வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பார்ட் 18ல் சொல்லியிருக்காங்க 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி: நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேங்களா? எங்கெங்கே எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 352ல் நேஷ்னல் எமர்ஜென்சி பற்றி சொல்லியிருக்காங்க, 356ல் ஸ்டேட் எமர்ஜென்சி, 360ல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இதெல்லாம் டிக்ளேர் பண்ணுறது யார் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா நம்ம பிரசிடெண்ட் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரிவோக்னா என்னென்னா கேன்சல் பண்ணுறது. கொண்டு வந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனை வந்து கேன்சல் பண்ணுறது. யார் கேன்சல் பண்ணுவான்னா அதுக்கான பவரும் வந்து பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? பிரசிடெண்ட் மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. பிரசிடெண்ட் தான் ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி. அதை வந்து பார்லிமெண்ட்லாம் அப்ரூவ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஸோ எப்படி அப்ரூவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா வந்து பாஸ் பண்ணி தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து கொண்டு வருவாங்க. இவங்களோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும். மூணு எமர்ஜென்சியுமே வந்து பார்லிமெண்ட் கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணணும். ஸோ மந்த் எவ்வளோ டைம் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண போகிறாங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி 2 பார்லிமெண்ட் லோக்சபா, ராஜ்யசபா வந்து சைன் பண்ணியிருக்கணும் 1 மந்த்க்குள்ளே. அதுவே ஸ்டேட் எமர்ஜென்சியாக இருந்தால் 2 மந்த் எடுத்துப்பாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கும் 2 மந்த் எடுத்துப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா நேஷ்னல் எமர்ஜென்சினா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. நேஷ்னல் எமர்ஜென்சினா நேஷ்னல் லெவலில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தால் நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. ஸ்டேட்னா ஸ்டேட் லெவலில். ஓகேங்களா? தென் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா பணத்தட்டுப்பாடு இருந்தால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. இதில் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க அப்ரூவல் பண்ணி. அதில் மெஜாரிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஓகேங்களா? மெஜாரிட்டி ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. நேஷ்னல் எமர்ஜென்சிக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3. 3 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் 2 மெம்பர்ஸ் கண்டிப்பாக சைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சிக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். ஓகேங்களா? இது வந்து மூணு பேரில் ஒருத்தர் சைன் பண்ணியிருந்தால் போதும். சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். நேஷ்னல் லெவலுக்கு தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஸோ எந்த சுச்சுவேஷனில் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்கன்னா ஒரு வார் சுச்சுவேஷனில், அதாவது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம நாடும் வேறு நாடும் சண்டை போட்டுட்டு இருந்தா, ஆர்ம்டு ரிபீலியன் நம்ம நாடுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தா, இன்டர்னல்லே சண்டை போட்டுட்டு இருந்தா நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி எப்போ கொண்டு வருவாங்கன்னா ஸ்டேட் கேனாட் கேரிட் அக்கார்டிங் வித் தி கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன். அதாவது கான்ஸ்டியூஷன் படி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நடத்தலைன்னா, இல்லை அதுக்கு அகெயின்ஸ்டாக நடத்துகிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? பிரசிடெண்ட் ரூல் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்த சுச்சுவேஷன் என்னென்னா கவர்னர் ரூலும் வரும். வேறு சுச்சுவேஷன் என்னென்னா ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க ஒரு ஸ்டேட்டில். அப்போ வந்து அந்த ஸ்டேட்டில் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. யாரும் வந்து சிஎம் இவங்க இந்த மினிஸ்ட்ரி, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அந்த ஸ்டேட்டில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலைன்னா பிரசிடெண்ட் ரூல் வரும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்போது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. பணத்தட்டுப்பாடு, கவர்மெண்ட் ரன் பண்ண முடியல, பணமே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. இந்த எமர்ஜென்சி டைமில் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட உரிமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட உரிமை வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இமீடியட்டாக ஆர்டிக்கல் 352ல் நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாலே ஆர்டிக்கல் 19 வந்து அங்கே சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரோ எதுவுமே கொண்டு வர தேவையில்ல. டைரெக்டாகவே ஆர்டிக்கல் 352 இருந்தால் ஆர்டிக்கல் 19 சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்ப்ரெஷன் 6 ஃப்ரீடம்ஸ் இருக்குது இதுக்கு கீழே பார்த்துக்கோங்க. தென் எக்ஸப்ட் ஆர்டிக்கல் 20, 21 இது 2த்தை மட்டும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தாலும். ஸ்டேட் எமர்ஜென்சியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ
மேக்ஸிமம் பீரியட் ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் பீரியட் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சியாக இருந்தால் மேக்ஸிமம் பீரியட்லாம் கிடையாது. பிரசிடெண்ட்டும் பார்லிமெண்ட்டும் எப்போ டிசைட் பண்ணுறாங்களோ அப்போ தான், சுச்சுவேஷன் எப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வருதோ அப்போ தான் வந்து எமர்ஜென்சி வந்து திரும்ப நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணணும். சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும். கண்டினியூஸ் அப்ரூவல் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் பண்ணால் தான் அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி கண்டினியூ ஆகும். ஆனால் ஸ்டேட்டில் வந்து 6 மந்த் ஒன்ஸ் பண்ணணும். ஆனால் 3 இயர்ஸ் தான் வந்து மேக்ஸிமமான பீரியடே. அதுக்குள்ளே வந்து அங்கே அந்த ஸ்டேட்டில் ஒரு எலெக்ஷன் வச்சோ இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் பண்ணியோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை நடத்தி ஆகணும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இன்ஃபைனட் பீரியட். ஸோ பிரசிடெண்ட்டோடைய அப்ரூவல் தான் வந்து முக்கியம். பார்லிமெண்ட் அப்ரூவலும் பிரசிடெண்ட்டோட எப்போ வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் எடுக்க முடியும். இல்லைனா இன்ஃபைனட் பீரியட் வரைக்கும் இருக்கும். இதுக்கு 6 மந்த் அப்ரூவல் கூட தேவை இல்லை. ஸோ இந்த டைமில் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சென்ட்ரல் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் வந்து டைரக்ட் பண்ணுறது படி தான் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் ஒரு லா கொண்டு வரதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறதை வச்சு தான். ஆனால் ஸ்டேட் எமர்ஜென்சியில் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேச்சரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாததுனால தான், ப்ராப்பர் ஃபார்மேஷன் இல்லாததுனால தான் வந்து இதை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேச்சரும் இருக்க மாட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கன்னா சேலரி சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு, ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாரோட சேலரி கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா பணத்தட்டுப்பாடு இருக்குது, கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியல. ஸோ அதனால் சேலரியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் மக்களுக்கான தேவையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இது வரைக்கும் எப்பப்போ வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட்டான நேஷ்னல் எமர்ஜென்சி. 1962 சைனீஸ் வந்து நம்ம இண்டோ சைனா வார் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து அவங்க அட்டாக் பண்ணாங்க. ஸோ அப்புறம் 1971 இண்டோ பாகிஸ்தான் வார். அப்புறம் 1975 இந்திரா காந்தி வந்து அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி இன்டர்னல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க. அதனால நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. தென் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து அதிகப்படியாக வந்து பஞ்சாபில் தான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1951 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணது. அடுத்தது அதிகப்படியான ஸ்டேட் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேரளா. அண்ட் பொம்மை கேஸ் வந்து 1994 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இவங்க வந்து ஸ்டேட் டைரக்ட் பண்ணபடி வந்து இவங்க நடக்கலை, அதனால் பிரசிடெண்ட் ரூல் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுனால பொம்மைன்ற ஒருத்தவங்க வந்து யூனியனுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் போட்டாங்க 1994. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 1991 ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து வந்துச்சு. ரொம்ப பண கஷ்டம், பணமே இல்லை. ஆனால் அப்போ கூட எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலை. இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணவே இல்லை. 38 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 நோ ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது பிரசிடெண்ட் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் ஃபினான்ஷியல் எந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 38 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னா, இவங்க வந்து இந்த கண்டிஷன் ப்ராப்பரான கண்டிஷனில் தான் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கொண்டு வந்திருக்காங்களா, உண்மையாகவே டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா, வெளிநாட்டு கூட சண்டை போடுறோமா இல்லை உள்நாட்டிலேயே சண்டை இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணுறது. அதை நீங்கள் செக் பண்ணக்கூடாது. பிரசிடெண்ட் கொண்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் எந்த கோர்ட்டுமே வந்து இதை எடுக்கக்கூடாது, ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா 38th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. ஆனால் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இல்லை, ஜுடிஷியல் ரிவ்யூ கொண்டு வரணும், நம்மளோட கோர்ட் வந்து கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்க்கணும், கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஏன் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி வந்து அவங்களோட பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி இன்டர்னல் எமர்ஜென்சி கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, அதுக்காக இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து லெட்டர் எழுதி கொடுத்து எமர்ஜென்சி கொண்டு வரணும்னா மட்டும்தான் கொண்டு வர முடியும் எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து பிரசிடெண்ட் ரூலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைகோர்ட் பவர் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து எலெக்டான கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலன்னா ஆல்டர்னேட்டிவ் பெரிய பார்ட்டி யாரோ இருக்காங்களோ அவங்கள வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கு இல்லைன்னா ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணணும்.
ஃப்ளோர் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஓட் எடுப்பாங்க ஓகேங்களா, மெஜாரிட்டி யாரோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அப்புறம் தான் நம்ம வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும். இந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தென் இதோட கிரிட்டிக்ஸ் என்னென்னா, எமர்ஜென்சியை பற்றி ஒரு சிலர் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஃபெட்ரல் ஃபீச்சர் டிவிஷன் ஆஃப் பவர் கொடுத்துருக்காங்களா, ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு டிவிஷன் ஆஃப் பவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூனிட்டரி ஆகிடும். சென்டர் தான் டாமினேட். அவங்க சென்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் ஸ்டேட் நடக்கணும். எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் நம்மளோட லாவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் எமர்ஜென்சி கொண்டு வந்தால் ஃபெட்ரல்லேருந்து நம்ம யூனிட்டரி ஃபீச்சராக மாறிடுவோம். தென் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட அடிப்படை உரிமை, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது, பேச்சு உரிமை எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதோட மீனிங்லெஸ் ஆகிடுது நம்மளோட வாழ்க்கையில். தென் டிக்டேட்டர்ஷிப். ஸோ பிரசிடெண்ட் வந்து டிக்டேட்டர்ஷிப்பாக மாறிடுறாங்க. பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்டு அதுபடி ஒரு ஸ்டேட்டை வந்து வழி நடத்துகிறாங்க. ஸோ டிக்டேட்டர்ஷிப் வந்து வந்துடுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஆர்டிக்கல் 356 வந்து நிறைய பிரசிடென்ட் ரூல் வந்து நிறைய இருக்குது. தென் 360 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மேபி. ஏன்னா இந்த COVID-19 சுச்சுவேஷனால் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது, பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வந்ததில்லை, இனிமேல் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.